அவன் சொன்னா தலையில பிறந்தோம் நாங்க சிந்திக்க வசதியா இருக்குன்னு, நாங்க காலில் பிறந்தோம் அதனால உங்களை மிதிக்க வசதியா இருக்கு. எப்படி 10 ரூபா காசு கொடுக்காம குவார்டர் கொடுக்காம இப்படி கூடி நிக்கிற கூட்டத்தை காட்டுறா, ஒருத்தனுக்கு காட்டுறான். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹுய்யோ ஹுய்யோ ஹுய்யோன்னு ஊழையிடுற கூட்டம் கிடையாது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். படைத்தலை நீ வச்சுக்கிட்டா, காத்தலை அவனுக்கு வச்சுட்டா, எரித்தலை அழித்தலை மட்டும் எனக்கு கொடுத்த, உங்களை அழிக்காம நான் போவேனாடா? போவேன் நீ? அவன் சொன்னா தலையில பிறந்தோம் நாங்க சிந்திக்க வசதியா இருக்குன்னு, நாங்க காலில் பிறந்தோம் அதனால உங்களை மிதிக்க வசதியா இருக்கு. எப்படி எப்படி ஒரு சேட்டக்காரன் சிவகங்கையில இருந்து கிளம்பி வருவான்னு நீ நினைக்கல, அப்படிதானே தம்பி? உயிருக்கு பயந்து ஓடி ஒழிகிற கோழை கூட்டத்திலிருந்து வந்ததில்லை. உயிரே போனாலும் உரிமை போகக்கூடாதுன்னு போர்க்களத்தில் மாண்ட மறவர் கூட்டத்திலிருந்து இந்த கூட்டம் வந்திருக்குங்கிறத கவனத்தில் வச்சுக்க. 10 ரூபா காசு கொடுக்காம குவார்டர் கொடுக்காம இப்படி கூடி நிக்கிற கூட்டத்தை காட்டுறா, ஒருத்தனுக்கு காட்டுறான். அதுங்க தலைப்பை பாரு, சாதி வாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சமர்ணிலம். ஒரு வய வரமாட்டான், இதை ரொம்ப போர் அடிப்பாங்க. அந்த காலத்து வயலும் வாழ்வு மாதிரிமா உட்கார்ந்துருப்பான். நான் என்ன பேசுறேனோ அந்த கருத்தை உள்வாங்கி கைதட்டுவான், ஆர்ப்பரிப்பான். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹுய்யோ ஹுய்யோ ஹுய்யோன்னு ஊழையிடுற கூட்டம் கிடையாது இது. அதனாலதான் என்ன சொல்றான், இது தத்துவ கூட்டம், தற்குறி கூட்டம் அல்லங்கிற. அதனால அறிவு, அறம், வீரம் கொண்டு வார்த்தெடுக்கப்பட்ட மானத்தமிழ் மறவர் கூட்டம் அங்க இருக்கிறது. ஒவ்வொருத்தனும் பெருந்தோட்டா வெடிச்சான்னா இடங்காலி ஆயிரும். பார்த்துக்க. திரும்ப திரும்ப சொல்றேன், என் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் அதைவிட பெரிய வலிமையான ஆயுதங்கள் உங்களிடத்தில் இருந்திருக்கலாம், இருந்தது. வாழும் வேணும். நீ பீரங்கி துப்பாக்கி வச்சிருந்த. எங்கள் முன்னவர்கள் எடுத்த எல்லா ஆயுதத்திற்கும் ஒன்றை ஆயுதம் இருந்துச்சு. என் தாத்தன் கலிய பெருமாள், என் அண்ணன் தமிழரசன், எல்லா ஆயுதத்துக்கு முன்னாடி நீ வச்சிருந்த. ஆனால் அவன் பிள்ளை சீமானும் அவன் தம்பி தங்கையிலும் எடுக்கிற அந்த அறிவாயுதத்துக்கு முன்னே உலகத்தில் எந்த கொம்பண்டையும் எனக்கு எதிரான ஆயுதம் இல்லை. நீ என்னோட மோதி வென்றா பாப்போம், வென்றா பாப்போம். தர்க்கத்துல என்ன தாண்டிரா பாப்போம். என்ன என் பிள்ளைகள்கிட்ட, என் தங்கைகள்கிட்ட, தம்பிகள்கிட்ட ஜெயிச்சு காட்டுறா பாப்போம். ஏன் பஞ்சமநிலத்தை மீட்கணும் பேசுவான். ஏன் பட்டியலிருந்து என்னை வெளியேத்தன தேவேந்திரர் என்ன பேசுவான். ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு அதான் சரியான சமூக நீதி பேசுவான். ஏன் படிப்பிக்கிறவன் அப்படி, என்னைய படிப்பிச்சவன் அப்படி. இதனால் பட்டியலிலிருந்து வெளியேற்ற மாட்டார்கள். ஆனால் என் அரும் மக்களுக்கு பிரபாகரன் மகன் சத்தியம் செய்வேன், வருவேன், நீக்குவேன்.